சீனியாரிட்டி முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு முதன்மையான ஒரு இடம் கொடுக்கப்படும். அதனால நம்ம சிஸ்டம் இன்னும் டெவலப் ஆகும். நம்ம ஒர்க் பண்ணா அங்க நமக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் நம்புறவங்க கிளியரா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எதிர்பார்க்கிறத விட சீக்கிரமா வருமானத்தை வாங்க முடியும். டே 1ல ஜாயின் பண்ணிட்டு சீனியாரிட்டியில இருக்கிறேன், அதனால நான் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுடைய சீனியாரிட்டி பின்னுக்கு தள்ளப்படும். இது நீங்க எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுடைய டீம்ல இருக்கிற நபர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்க. நம்முடைய ஒன் சீடு ஹெல்ப்ல எப்பவுமே உழைப்பாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உழைப்பவர்களுக்கு முன்னுரிமை நாம கொடுக்கிறோம். அது உங்களுக்கு நாளைக்கு அதற்கான தெளிவான அறிவிப்பு எல்லாருக்குமே கிடைக்கும். இன்றைய பொழுது நமக்கு நல்ல பொழுது அமைந்ததற்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல நீங்க சிஸ்டத்துல கஸ்டமர் கேருக்கு மெசேஜ் அனுப்பக்கூடியவங்க உங்களுக்கு ஏதாவது சிஸ்டத்துல மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது உங்களுடைய சைட்ல ஏதாவது ஜிபே நம்பரை மாத்தணும் அல்லது பேர் நான் தப்பா போட்டுட்டேன், நம்பர் தப்பா போட்டேன், அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. யாராவது உங்களுக்கு பேமெண்ட் வந்தது உங்களுக்கு தெரியல, நான் எல்லா இடமும் செக் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்னு உள்ள தகவல்கள், இந்த மாதிரி தகவல்கள் போடும்போது உங்களுடைய ப்ராப்பரா உங்களுடைய ஐடி நம்பர் பேரு டைப் பண்ணி உங்களுக்கு என்ன இஷ்யூங்கிறத ஒரு வாய்ஸ் மெசேஜா போடுங்க. உங்களுக்கு அது எல்லாமே கிளியர் பண்ணி தருவோம். நிறைய பேர் என்ன இங்க வரக்கூடிய கஸ்டமர் கேர்ல வரக்கூடிய எல்லா கேள்விகளும் நான் 19ஆம் தேதி இத்தனை மணிக்கு ஜாயின் பண்ணேன், எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ரவுண்டு வரல, எனக்கு என்ன செகண்ட் ரவுண்டு வரல, இது எப்போ வரும், என்னைக்கு வரும், இந்த மாதிரி தான் கேள்விகள் நிறைய கஸ்டமர் கேருக்கு வந்துட்டு இருக்கு. மற்றபடி நம்ம பேமெண்ட் வரல அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப சுத்தமா இல்லைன்னு தான் சொல்லலாம். அப்படி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதுக்கு நம்ம ப்ரூஃப் அனுப்பி கொடுத்து ஓகே பண்றோம். பேமெண்ட் அனுப்பாதவங்கன்னு சொல்லிட்டு இப்ப யாருமே இல்லாத அளவுக்கு தான் நம்முடைய சிஸ்டம் பக்காவா போயிட்டு இருக்கு. அதாவது எப்பவுமே நாம சரியா வேலை செய்வோம், ஆனா நமக்கு நல்ல சிஸ்டம் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம கையில நல்ல சிஸ்டம் கிடைச்சிருக்கு. அந்த சிஸ்டத்தை நம்ம நிலையா கொண்டு போகணும் அப்படின்னா நாம எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணணும். நம்முடைய ரிசல்ட் தான் சிஸ்டத்தினுடைய எதிர்காலமே. அப்ப நல்ல சிஸ்டம் கிடைச்சிருக்கு, அது ஃபியூச்சர்லயே நமக்கு நல்ல பலன் தரணும்னா நம்ம டே 1ல இருந்து நம்முடைய உழைப்பை அங்க கொடுக்கணும். நம்ம அப்படி உழைப்பை கொடுக்கும் போது நம்முடைய சிஸ்டத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பெரிய பலனா இருக்கும். அதுல நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அதே போல லீடர்ஸ் கேட்டுக்கொண்டது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு நிறைய பேருக்கு வர்ற மாதிரி செட் பண்ணுங்க, சீக்கிரமா வர்ற மாதிரி செட் பண்ணுங்க. தேர்ட் ரவுண்ட் நிறைய நபர்களுக்கு பிரிச்சு கொடுக்கற மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரும்போது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அடி வாங்கும். அதனால நம்ம அந்த இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சாஃப்ட்வேர்ல கேட்கும் போது அதுக்கெல்லாம் சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு, 100% இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு சிஸ்டத்தினுடைய கணக்குப்படி 3, 6, 12 இந்த ஃப்ளோ நமக்கு ஆயிரங்களா பிரிக்கும் போது அது 216க்குள்ள அடங்கிரும். இந்த 216 தான் நம்ம ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல கொண்டு வந்திருக்கோம். இதுல எந்த மாற்றமுமே இருக்காது. ஏன்னா அதுல நம்ம ஒரு இடத்துல கை வச்சாலும் மொத்த ஃப்ளோ அடி வாங்கும். சீனியாரிட்டி கண்டிப்பா வித்தியாசப்படும், ஒவ்வொரு ஃப்ளோலயும் டிஃபரெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு நிறைய பேருக்கு கொடுக்கும் போது செகண்ட் ரவுண்டு அடி வாங்கும், செகண்ட் ரவுண்டு நிறைய பேர் கொடுத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டு அடி வாங்கும். அதுல எல்லாத்துலயுமே டிஃபால்ட் இருக்கு. அப்போ என்னுடைய கேள்வி ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்தவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இன்னைக்கு 1800 நபர்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் ரவுண்டு வாங்கியிருக்காங்க. அத்தனை நபர்களும் ஒரு ஐடி கொடுத்தா கூட இன்னைக்கு நம்முடைய சிஸ்டம் எங்கேயோ போயிடும். இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு செட்லயும் ஒரு 73 நபர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வாங்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டு வாங்கின உடனே அந்த 73 நபர்களும் அடுத்த நாள் ஒவ்வொரு ஐடி கொடுத்தாலே அன்னைக்கு 73 ஐடி வரும். அது போக நார்மலா நடக்கக்கூடியது நடந்துட்டே இருக்கும். அப்ப அதையெல்லாம் நம்ம ஒரு ரீசனா எடுத்துக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு நான் ஜாயின் பண்ணுவேன், எனக்கு போட்டது வந்தா போதும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமா அடுத்த ரவுண்டுக்கு ஆட்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்குதான் சில நபர்கள் சொன்னாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்துட்டு எனக்கு செகண்ட் ரவுண்டு வந்துட்டு நான் 2000 எடுத்துட்டு எனக்கு தேர்ட் ரவுண்டு தேவையில்லை அப்படின்னு போகக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க போட்டும் அவங்களால நமக்கு இங்க எந்த தடங்களும் கிடையாது. ஏன்னா 50,000 கியூல அவங்க நிக்கவே மாட்டாங்க தேர்ட் ரவுண்ட்ல. அப்போ அவருக்கு பிறகு வந்தவர் சீனியாரிட்டியை பிடிச்சிட்டு 2 பேரை அறிமுகப்படுத்த மாட்டேன், எனக்கு 50,000 வேண்டானா அப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு சிஸ்டத்துல இருக்கவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஐடி லாக் ஆயிரும்.
தேர்ட் ரவுண்ட் அவருக்கு அடுத்தபடியா யார் இருக்கிறாங்களோ அவங்க சீனியாரிட்டியில முந்திருவாங்க. அதனால நம்ம ஆட்களை அறிமுகப்படுத்தாத நபர்களை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம். அவங்க கொடுத்ததுக்காக நம்முடைய சிஸ்டத்துல இருந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2000 அவங்களுக்கு பலனா கிடைச்சிட்டு அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். அதனால அதை பற்றி நீங்க யாரும் யோசிக்காதீங்க. இங்க ஒன் சீடு ஹெல்ப்ல இருந்து வருமானம் சீக்கிரமா வேணும் உள்ள நபர்கள் உங்களுடைய ஒர்க்கை ஸ்பீடு படுத்துங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான அறிவிப்பு நாளைக்கு இதே மீட்டிங்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்துல சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம்.